அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இது இப்போ நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ இந்த வீடியோ வெளியே விடும்போது யூடியூப்பில் பார்த்துட்ருக்கீங்க. மக்கி சூறாவை பொறுத்த வரைக்கும் அங்கே சிலைகளை பற்றிய கமெண்ட்ஸ் அதிகமாக வரும். ஷிர்க் அப்படின்னு சொல்லும்போது அந்த சிலைகள் சக்தியற்றது, அந்த சிலைகள் கற்பனை செய்யக்கூடியது, சிலைகள் நீங்களாக வடிவமைத்து கொண்டதுன்ட்டு. அப்போ இது எங்கே உலகத்தில் வேறு எங்கே ஃபிட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் தான் அதிகமாக ஃபிட் ஆகும். அப்போ அதனால் இந்த பயானை கேட்கக்கூடிய இந்து சகோதரர்களுக்கு நாம் சொல்லக்கூடிய கிளியர் கட் மெசேஜ் என்ன அப்படின்னா, நான் இங்கே பாடம் நடத்திட்டு இருக்கிறது குரானுடைய பாடம். அதுவும் என்னுடைய குழந்தைங்களுக்கு, முஸ்லீம்களுக்கு தான் இங்கே பாடம் நடத்திட்டுருக்கோம். அப்போது இங்கே குரானில் என்ன இருக்கோ அதை எடுத்து சொல்கிறது மட்டும்தான் என்னுடைய வேலையை தவிர, நான் இதில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை மறைச்சிட்டோ அல்லது ஜம்ப் பண்ணிட்டோ ஒரு ஆயத்தை ஸ்கிப் பண்ணிட்டோ போக முடியாது. அதனால் அதே சமயம் நான் இங்கே இருக்கக்கூடிய இந்து மக்கள், இந்து சகோதரர்கள் அவர்களுடைய நம்பிக்கைகளை இது சீன்ற வகையில் நான் எதையும் பேசுகிறேன்னு நீங்கள் நினச்சிக்க வேண்டாம். இது ஒரு டிஸ்க்ளைமர், புரியுதானா? ஏன்னா நிறைய இடத்துல வரும், இப்ராஹிம் நபி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வரும்போது சிலைகள் பேசாது, சிலைகள் கேட்காது அப்படின்ட்டு. இது எல்லாமே முழுக்க அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த அந்த சூழ்நிலையை எடுத்து சொல்கிறோம், முஸ்லீம்களுக்கு எடுத்து சொல்கிறோம், அவ்வளோதானே தவிர இந்து சகோதரர்களுடைய நம்பிக்கையை காயப்படுத்துவதாக நீங்கள் எடுத்துக்கூடாது. ஏன்னா இந்தியாவில் அதற்கு அனுமதி கிடையாது. ஒரு மதம் இன்னொரு மதத்துடைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுவதற்கு இந்தியாவில் என்ன இல்லை, அனுமதி கிடையாது. அவங்க எதை வேணுமானாலும் நம்பலாம். ராமாயணம் உண்மையில் நடந்ததா இல்லையா அதை பற்றி நான் பேசக்கூடாது. ஸோ இது மக்காவுடைய சூறாவை இறங்கக்கூடிய அந்த வசனங்கள் எதுவுமே நான் இந்து சகோதரர்களை மனதில் வைத்து பேசியது கிடையாது. முழுக்க அந்த காலகட்டத்தில் நடந்த அந்த டிபேட்டு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் மக்கா குறைஷிகளுக்கும் நடந்த அந்த டிபேட்டை நான் சொல்ல போகிறேன், அவ்வளோதான். புரியுதுங்களா? அப்போ இதனால் யாரும் இதை வச்சு இதை ரிலேட் பண்ணிக்க வேண்டாம் அப்படிங்கிறத ஒரு டிஸ்க்ளைமராக இதில் நம்ம சொல்லிக்கிறோம். ஏன்னா மற்ற நாடுகளில் இல்லாத ஒரு உரிமை, பேச்சுரிமை, இஸ்லாமிய நாடுகளில் இல்லாத பேச்சுரிமை நமக்கு இந்தியாவில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த பேச்சுரிமை லிமிட்டடாக தான் நம்ம பயன்படுத்தணும். அதுவும் நம்ம மதத்துக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம எதை வேணாலும் பேசிக்கலாம். மற்றவர்களுடைய மதத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை நாம் கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. ஒரு கோவில் திருவிழாவையோ அதையோ கேலிப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ரொம்ப சென்சிட்டிவான காலகட்டமாக இது இருக்கிறதுனால இதை சொல்லிக்கிறேன். ஸோ அதனால் இந்த டேட்டையும் பதிவு பண்ணிக்கிறேன். இது சண்டே 29 ஜூன் 2025. இதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நான் சிலைகளை அட்டாக் பண்ணி பேசி எந்த கிளிப்பும் பார்த்துருக்க மாட்டேன். ஏன்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய பயான்களில் ஏதோ ஒரு கிளிப்புகள் வரும். அதனால் இதை தயவு செஞ்சு கவனத்தில் கொண்டுக்கேன்.